என்னமோ புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இனிமே தேவ் அசோசியேட்ஸ்ல என்ன நடக்கணும்னு நானும் நீங்களும் முடிவு பண்ணலாம். ஓகே? ஹலோ பிரகாஷ், வெல்கம். தேங்க் யூ. அங்கிள், பிரகாஷ்க்கு கேபின் காமிச்சிங்களா? அதெல்லாம் நீயே செய்வேன்னு நினைச்சமா? ஏன்னா பிரகாஷ் இங்க வந்ததுக்கு காரணமே நீதானே. அந்த நினைப்பு உங்களுக்கு இருந்தா போதும். என்னோட விருப்பம் அதானே. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாமா. பிரகாஷுக்கு என்ன உதவி வேணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்போ ஓகே பிரகாஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என் கேபின் பக்கத்திலேயே உங்க கேபின் வேணும்னு நான் டாடி கிட்ட கேட்டேன். எப்பவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா, இன்னைக்குதான் உங்க வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கு. இனிமே நமக்குள்ள நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள் இது மட்டும் தானே இருக்கும். ஏன்னா இப்போ நான் உன் ஸ்டாஃப் இல்ல. வாங்க பிரகாஷ், ஜாயின் பண்ணி சார்ஜ் எடுக்கணும்ல. மத்தது பத்தி பொறுமையா டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க. ஹலோ. ஏண்டி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? எதுக்கு? என்னடி பிரகாஷ் இன்னைக்கு என் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண விஷயம் உனக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்? அவருக்கு மெரிட் இருக்கு, அவர் செலக்ட் ஆயிருக்காரு. ஐயோ, தப்பு தப்புமா, தப்பு தப்பு தப்பு. ஓ ஆளை விட நல்ல மெரிட் உள்ள அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்திருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணது யாரு? இந்த ராணி. பிரகாஷ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே நான் அவரை என்னோட லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணேன். அன்னைக்கு அது நடக்கல. பட் இப்போ இந்த செலக்ஷன் தப்பாகாது. பிரகாஷுக்கு என் கேபினுக்கு பக்கத்திலேயே ஒரு கேபின். நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டூப்ளிகேட்டு. பஸ்லயும் ட்ரெயின்லயும் தான் ஆம்பளைங்க பொம்பளைங்க மோதிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எதுக்கு இல்ல, எதுக்குன்னு கேக்குறேன். நீ கொஞ்சம் மாயாஜால வித்தியெல்லாம் காட்டுவ, ஆனா அதுக்கெல்லாம் மயங்கிறதுக்கு பிரகாஷ் சார் ஒன்னும் தோபியாஸ் இல்ல. புரிஞ்சுதா? அப்போ என் ஆபீஸ் ரூம்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரகாஷ் சன்னியாசியாவே இருப்பாரா? நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒரு சாதாரண ஆம்பளை இல்லைன்னு உன்கிட்ட அவர் நிறைய தடவை நிரூபிச்சிருக்காரு. இன்னும் நீ திருந்தல. சரி, முயற்சி பண்ணி பாரு. இன்னும் ஒரு தடவை கூட முயற்சி பண்ணி பாரு. அவரை மாத்த முடிஞ்சா மாத்திக்கோ. இத பாரு, அவர் ஒரு வாத்தியார். உனக்கு பாடம் எப்படி கத்து கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கத்து கொடுக்கட்டும். என்ன ஆனாலும் நான் அவரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன். நல்ல ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் நினைச்சா வாத்தியாரோட மனசையும் மாத்த முடியும். மகாராணி ஒரு சிறிய நான் அவரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன். நல்ல ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் நினைச்சா வாத்தியாரோட மனசையும் மாத்த முடியும். நான் ட்ரை பண்றேன். கூடிய சீக்கிரம் என்னை பத்தி ரொம்ப அக்கறையோட உன்கிட்ட பேசுவாரு. பிரகாஷ் என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை. பஞ்சு, நான் நெருப்பு. ஃபயர் ஃபயர் ஃபயர். பத்திக்குவேன். இப்போ நான் ரொம்ப பிஸிமா.
என்னோட புது ஸ்டாஃபை கவனிக்கணும். வைக்கட்டா? இப்போ நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க. உங்களுக்கு உதவி பண்ண சட்டத்தால முடியும்னு எனக்கு தோணல. ராணியோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு அவளை ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரும்போதே சட்டப்படி அவளை தத்தெடுக்கிறதா நாம டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ எல்லா சொத்துக்கும் அவதான் வாரிசுன்னு உயில் எழுதி அத ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. அதுதான் தப்பா போச்சு. பிடிவாதத்தால மங்கி போன அறிவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அவன் நினைச்சதும் அதானே. என் சொத்தை அடையணும்னு நினைச்சா அடைஞ்சிட்டா. இப்பதான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியல மிஸ்டர் சாரி. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது என் பொண்ணு தானே. நீங்க சொல்றது சரி. ஆனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதால தனக்கு சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு ராணி திரும்பி போயிடுவாளா? ராணி கொலை செய்ய கூட தயங்க மாட்டான்னு தான் நான் கேள்விப்பட்டேன். சொத்து திருப்பி எழுதி வாங்கறது பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகாது. நான் அவளை கொன்னுட்டா? என்ன பேசுறீங்க? என் பொண்ணுக்கு அவ செஞ்சது நம்பிக்கை துரோகம், கொடுமை. இதுக்கெல்லாம் தண்டனையா சாவ தவிர வேற என்னத்தை கொடுக்கறது? யோசிக்காம எடுத்த முடிவால தான் இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க. திரும்ப திரும்ப அதே தவிர செய்யாதீங்க. விவேகத்தால மட்டும்தான் நீங்க ராணிய ஜெயிக்க முடியும். பிசினஸ்ல நீங்க ஒரு ஸ்கில்டுன்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதே பிசினஸ் மைண்ட யூஸ் பண்ணுங்க. நீங்க புதுசா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவ் அசோசியேட்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுக்கணும். மிஸ்டர் சாரி, நீங்க சுருக்கமா சொன்னா உங்க தேவ் அசோசியேட்ஸ் நீங்களே தரமட்டமாக்கணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணது ராணிக்கு தெரியாததால இப்ப நீங்க சேஃபா இருக்கீங்க. உடனே நான் சொன்ன மாதிரி செஞ்சா உங்க பொண்ணுக்கு நல்லது. நான் வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அத ராணி கண்டுபிடிச்சிருவா. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழியை நான் சொல்லிட்டேன். நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க. விட மாட்டேன். என்னை ஏமாத்தி என் மகளோட சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அவளை நான் விட மாட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். பிரகாஷ் சாரோட போஸ்டிங்க்கு நம்ம எம்டியை விட பவர் அதிகமா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அவரோட டேபிளுக்கு போகணும்னு எம்டியே சொல்றாரே. அப்படியா? ஆ, எம்டியோட உத்தரவுக்கு நாம கட்டுப்பட்டு தானே ஆகணும். சார் ஃபைல எல்லாம் பிரகாஷ் பார்க்கட்டும். முடிவுகளை எடுக்கிற திறமை இருந்தா அதையும் செய்யட்டும். என்ன சார் மறுபடியும் சன்னியாசி ஆக போறீங்களா?